ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போடவே முடியலை. அதுக்கு ரீசன் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், ஆனால் வாய்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். இப்போ நாங்கள் வந்திருக்கிற பிளேஸ் வந்து துபாய் கார்டன் க்ளோ பார்க் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து 6:30க்கு மேலே தான் வந்து ஓப்பனே பண்ணுவாங்க. ஏன்னா நைட் டைமில் தான் அதை பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஒரே பார்க்கில் வந்து 3 பார்க்காக வந்து பிரிச்சிருப்பாங்க. டைனோசர் க்ளோ பார்க், இன்னொன்று வந்து மேஜிக் பார்க்குன்னு. டிக்கெட் வந்து 3 பார்க்கையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் எடுக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு பார்க் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸில் காட்டிட்டும் வரலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் வாங்கிட்டு வரலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பார்க் வந்ததில்லை. மிராக்கிள் கார்டன் வேணால் போயிருக்கோம். இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். மெயினாக இந்த பிளேஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைம் வந்து வேற எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சா இங்கே தாராளமாக வரலாம். இதோட க்ளோசிங் டைம் வந்து midnight 12 o'clock வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. நாங்கள் ஒரு 6:30 போல் உள்ள நுழைஞ்சோம். கரெக்டாக 3 hours ஆச்சு. ஃபுல்லாக 3 பார்க்கையும் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு 9:30 மேலே ஆயிடுச்சு. உள்ள வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா ஸ்நாக்ஸுக்காக வந்து சின்ன சின்ன ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. சப்போஸ் ஃபுட் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா எடுத்துகிட்டு வரலாம். வெளியில் வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போது எதுவும் செக் பண்ணல பேக்லாம். ஸோ வெளியில் வாங்கிட்டு வந்து கூட சாப்பிடலாம். இது ஃபுல்லாமே வந்து டைனோசர் பார்க் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் பார்க்கும்போது ஒரு சிலதெல்லாம் நிஜமாவே நிற்கிற மாதிரியே இருந்தது. டைனோசர் பார்க் வந்து பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் இருந்தது. ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வந்து க்ளோ பார்க் தான் வந்தோம். உள்ளுக்குள்ளே 3 பார்க்குமே கிட்ட தான் இருக்கும். ஒரு பார்க் முடிச்சுட்டு எக்ஸிட்டில் வந்து இன்னொரு பார்க்குக்கு வந்து என்ட்ரன்ஸை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம 3 பார்க்குக்குமே என்ட்ரன்ஸை வந்து தேடி போய் பார்க்கணும்னு இல்லை. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்களா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு. மூணு பார்க்கில் க்ளோ பார்க்கு தான் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கு நிறையா இருந்தது. மற்றது ரெண்டுமே வந்து பேருக்கு சும்மா சின்னதாக தான் இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த 3 பார்க்கில் வந்து க்ளோ பார்க் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இல்லைனா டேரெக்டாக இங்கே வந்து பண்ணோம்னா எவ்வளோன்றது வந்து தெளிவாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க.
கடைசியாக வந்து ஃபைனல் பார்க். இது வந்து இண்டோர் மேஜிக் பிளேஸ். இது இங்கே ஃபுல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லா ஃபன்னாக நல்லா இருந்தது. இது வந்து ஏதோ ஒரு ஹால் அப்படியே வந்து தலைகீழாக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்க 2 ரூமே வந்து ஒரே மாதிரி சேம் தீமாக வச்சுருந்தாங்க. சென்டரில் வந்து மிரர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கேப் இருந்தது. இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா மிரரில் வந்து ஆள் மாறுற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் வரிசையாக ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொன்றா இருந்தது. அதை பார்த்துட்டே வந்தோம். நெக்ஸ்ட் வந்து செஸ் போர்ட் தீமில் இருந்தது. 4 பக்கமுமே வந்து செஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் ஹால் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து தலைகீழாக பண்ணி வச்சுருந்தாங்க. லேப்டாப் டேபிள் சேர்லாம் மேலே இருந்தது. அதை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா ஃபூல் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு டயர்டும் தெரில. எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வரும்போது தான் பசி எல்லாமே ஞாபகம் வந்தது. வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இனி மினி விலாக் வந்து என்னால் டெய்லி போட முடியாது, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் ஒரு இது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆனால் லாங் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். வீடியோவே போட வேணாம்னு ஃபுல்லாக என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. என்னையும் நம்பி வந்து ஒரு 4000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் சேனல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து இது மூலமாக நான் ஷேர் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.